எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ரெகுலராக. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட போட உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நார்மலாக மார்னிங்லேருந்து லன்ச் வர ஒரு வீக் டேஸில் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஒரு ஹெல்த்தியான ஒரு லன்ச் காம்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து ஹரிக்கு வந்து ஸ்கூலு. அவனுக்கு வந்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது பண்ணி கொடுப்பேன், இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுப்பேன், இல்லைனா ஸ்மூதி மாதிரி போட்டு கொடுப்பேன். ஏன்னா அவன் வந்து 8 மணிக்கு ஸ்கூலில் போய் அங்கே போய் சாப்பிடுவான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான். அதனால் ரொம்ப அவனுக்கு வயிறு ஃபுல்லாக கொடுக்காம சும்மா ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். அதனால் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக தான் எழுந்திப்போம், ரொம்ப சீக்கிரமாகலாம் எழுந்திக்க மாட்டோம். அன்றைக்கி வந்து நான் கிவி அந்த பழம் இருக்குது பார்த்திங்களா, அது கட் பண்ணி அவனுக்கு நான் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டேன். அன்றைக்கி வந்து லேட்டாக வேறு எழுந்திரிச்சான் அப்படிங்கிறனால குளிச்சுட்டு உடனே அந்த பவுலில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்படியே பவுலோடே காரில் போயும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனான். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஆதிரன்னு முழிச்சிட்டான். ஆதிரனுக்கு எப்போயுமே அவங்க அப்பா தான் காலைல எழுந்துச்சி இந்த ப்ரஷ்ஷெல்லாம் பண்ணி விடுவாங்க. ஸோ அவனையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வடைக்கு ஊற வச்சுருந்தேன், நைட்டே ஊற வச்சுருந்தேன். 1 கப் உளுந்து வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் ஆட்டாமல் கிரைண்டரில் போட்டு ஆட்டினீங்க அப்படின்னா வடை சூப்பராக வரும். கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டை போட்டதும் ஹரி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான். அவனை அப்படியே வந்து ஸ்கூலுக்கு அப்படியே பாயெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அந்த உளுந்து போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழித்து சும்மா அந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டால் போதும். ஒரு 2 டைம்ஸ் வந்து தண்ணி தெளித்து விட்டால் போதும். ரொம்பலாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியமே தண்ணி ஊற்றவே கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும் மாவு. அப்பப்போ லைட்டாக அந்த கிரைண்டர் சுற்றுறதுக்காக ஒரு 3 டைம்ஸ் வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வடை வந்து அந்த ஓட்டை போட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வரவே வராது. ஸோ கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டணும் மாவு. அது மாதிரி இப்போ உங்ககிட்ட ஒரு வேளை கிரைண்டர் எதுவும் இல்லை அப்படின்னா, மிக்சியில் தான் அரைக்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரேடி அரைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சூடு வந்து ரொம்ப ஏறாது. அது மாதிரி அரைச்சி முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப சூடாக அந்த மாவு வந்து நம்ம போடக்கூடாது, போட்டால் வராது ஒழுங்காக. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சூடெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் வடை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் ஆதிரனுக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் சத்து மாவு காய்ச்சி கொடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பட்டியை வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த சத்து மாவில் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த சத்து மாவு கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இதையும் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரை காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவனுக்கு ஸ்பூனில் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் காய்ச்சி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து சூப்பராக இந்த ஒரு பதத்தில் இருக்கணும். ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் ஆட்டினீங்கன்னா நல்லா ஆட்டிடும், வடைக்கு நல்லாயிருக்கும். கிரைண்டில் ஆட்டினீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆட்டினா போதும், சூப்பராக வரும். இப்போ வந்து இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எல்லாம் மாற்றி வச்சுட்டு அந்த கிரைண்டர் பாத்திரங்கள்லாம் கழுவ போட்டுட்டு அதை அந்த நேரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஹரியை விட போயிட்டு அப்படியே ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வருவாங்க. அவங்க ஒரு 8:30க்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அது வரை கொஞ்சம் எடிட்டிங்லாம் அந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ரெசிபி போடுவேன். ஸோ அது ஒரு எடிட்டிங் எப்போயுமே அந்த டைமில் தான் ஒரு 1/2 hour அந்த டைம் இருக்கும். அந்த டைமில் தான் அந்த இன்ஸ்டாகிராமுக்குரிய எடிட்டிங்லாம் பண்ணி காலையில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்களும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வடை போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு பவானி அப்படிங்கிறவங்க அவங்க பையனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் பேர் வந்து கணேஷ். ஹாய் கணேஷ் கண்ணா, எப்படி இருக்கிற? இந்த மாதிரி நிறையா பேர் வந்து எனக்கு ஹாய் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. எனக்கு உங்களோட பேரெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. என்னால் முடிஞ்ச அளவு உங்கள் பேரெல்லாம் நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு பேர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க. ஏன்னா நான் வந்து சில டைம் உங்கள் கமெண்ட் ஏதாவது நான் எல்லாருக்கும் மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணிடுவேன். ஒரு சில கமெண்ட் வந்து
எப்படியாவது என்னால் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நான் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா என் மேலே கோவப்படாதீங்க. நான் தெரியாமல் தான் அந்த மாதிரி விட்டுருப்பேன். அப்புறம் வடைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மிளகு, ரொம்ப சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி. இது வந்து என்கிட்ட கருவேப்பிலை கம்மியாக தான் இருந்தது. உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா நிறையாவே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம், ஒரு பாதி பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். அப்படின்னா தான் வடை வந்து நல்லா உப்பி வரும். அப்புறம் வந்து நல்லா வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடாகிற அந்த கேப்பில் வந்துட்டு ஒரு சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து உளுந்த வடையும் தேங்காய் சட்னியும் தான். அதனால் தேங்காய் சட்னி தான் கொஞ்சம் ஈஸியாக வேகமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் சட்னி தான் பண்ணேன். அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நான்சி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு என்னோடய நேம் ஒரு வாட்டி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் நான்சி, எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கிராஃப்டி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அந்த நேம் வச்சுருந்தது. அந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு சீஸ் கேக் ரெசிபி சொல்லுங்கக்கா அப்படின்னு போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நான் நிறையா ரெசிபிஸ் யூடியூப்பில் போடாததெல்லாம் அதில் வந்து நிறையா பேக் பண்ணுற ஐட்டங்கள்லாம் போடுறேன். ஸோ அதில் நான் கண்டிப்பாக சீஸ் கேக்கும் இனிமேல் போடுவேன். நீங்கள் அது வந்து செக் பண்ணுங்கள். இந்த உளுந்த வடை பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடு இருக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை நம்ம கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நடுவில் ஒரு குழி போட்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதை நம்ம கையில் ஒட்டாமல் அழகாக எண்ணெயில் விழும். அந்த கொஞ்சம் எண்ணெய் பக்கத்தில் லைட்டாக கை கொண்டு போனீங்கன்னா உங்கள் மேலே தெரிக்காது. ரொம்ப மேலே வச்சு கீழே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் எண்ணெய் தெரிச்சிரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து போடுங்க ஃபஸ்ட்டு போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா. இன்னொரு மெத்தட்லேயும் இன்னொரு கையிலையும் நம்ம வந்து நல்லா ஈர தண்ணியில் நனைச்சிட்டு இப்போது ஒரு கையில் நல்லா பால் மாதிரி விட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு கையில் இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் நல்லா ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரியும் போடலாம். ஆனால் இது என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் போட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஈஸி இதை விட. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா 3ஆவது டைம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஒவ்வொரு டைம் போடும்போதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இல்லை, லைட்டாக தண்ணி கை வைங்க. ஏன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எண்ணெயில் பட்டுச்சுன்னா கையில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக தண்ணியில் கை வச்சுட்டு இந்த மாதிரி வடை உருட்டி போட்டிங்க அப்படின்னா அழகாக ஓட்டை வடை போட்டுடலாம். இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா வெளியே ப்ரௌன் கலர் ஆகி உள்ள மாவாக இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வடை எடுத்துடணும். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி டிஷ்வாஷரில் இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு அந்தந்த இடத்துல வச்சுட்டு அந்த வடை போட்டது வந்து ரொம்ப அடுப்புக்கிட்டெல்லாம் ரொம்ப மாவெல்லாம் சிந்தி தண்ணியெல்லாம் தெரிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பாத்திரமும் நிறையா சேர்ந்துருச்சு. அதனால் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ்வை அடுத்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நிறையா பேர் வந்துட்டு நிறையா வீடியோஸ் கேட்டிங்க. உங்கள் குர்தா கலெக்ஷன் போடுங்க, உங்கள் இயரிங்ஸ் கலெக்ஷன் போடுங்க, அப்புறம் நீங்கள் என்னென்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்தியா வரும்போது எப்படி பேக் பண்ணி என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து நான் போடுறேன். அப்புறம் இந்த வடை ரெசிபி வந்து கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூஎஸ்ல இருக்கிறவங்க தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் அன்றைக்கி தான் நைட்டு ஊற வச்சுருந்தேன் ஆக்சுவலி உளுந்த வடைக்கு. அவங்களும் கரெக்டாக அந்த கமெண்ட் படித்தேன். ஸோ இதை ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உளுந்த வடைக்காக தான் அன்றைக்கி நான் ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா காலையில் டீ போடும்போது டீ ரொம்ப பொங்கி இருந்தது. அதெல்லாம் கீழே ரொம்ப அந்த பாலெல்லாம் கொட்டி ரொம்ப இதுக்கு மேலே நம்ம அப்படியே சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதெல்லாம் காஞ்சி போயிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் உடனே நான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே அது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம கொட்டுனது உடனே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சிரும். அது நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனேயாவது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணேன். இல்லைனா நான் சமையல் எல்லாத்தையும் அன்றைக்கி டே ஃபுல்லாக சமையல் முடித்ததுக்கப்புறம் தான் அட்லீஸ்ட் ஒரு லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து டீ பொங்குனது அப்படிங்கிறனால தான் அன்றைக்கி உடனே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ அன்றைக்கி கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 12:30 மணி அளவில். என்ன லன்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியலும். அதனால் பச்சை பயிறு எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டு அது வந்து ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அது உடனே வெந்துடும். ஸோ நான் ஊற எதுவும் வைக்கலை, அநியாரமே எடுத்து நான் குக்கரில் வேக வச்சேன். ஒரு 1/2 கப் அளவில் பச்சை பயிறு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வெளியே பொங்காமல் வரும். அது ஒரு 6 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். அப்புறம் வந்து பொரியலுக்கு வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் குழம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு பண்ணுற பாத்திரத்தில் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 பல் பூண்டு ஒரு 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரே ஒரு கத்திரிக்காவை தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளி அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளி லைட்டாக மசிகிற அளவுக்கு மூடி வச்சிடணும், மூடி வச்சு வேக விட்டுறணும். அப்புறம் நாங்கள் எப்போயும் சட்டியில் தான் சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த சாதம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து லைட்டாக மசிஞ்சதும் அதில் வந்து பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வெளியே வர மூடி வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் வெளியே வந்ததுக்கப்புறமா அதில் 1 கப் புளி தண்ணி 1/2 கப் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா குழம்பு லைட்டாக ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. கேரட் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த லன்ச் பண்ணுறேன் இல்லையா, இதோட அளவுகள்லாம் நான் எவ்வளோ போடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டைமும் நான் வந்து ரெசிபி போடுறேன் இதிலலாம் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அளவுகள்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பயிரை, அதை வந்து அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துட்டு குழம்பு வந்து நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ அது வர ஹை டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்கிட்டேன். அதுவும் பொரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதையும் கொஞ்சம் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆம்லேட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் ஆம்லேட் போடுவேன். அது அந்த ஸ்டவ் என்னதில்ல திடீர்னு ரொம்ப அதிகமாக ஹீட் வருது, அதனால் லைட்டாக கருகிருச்சு. எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் முட்டை வந்து வேக வச்சுக்குவோம். அவ்வளோதான், லன்ச் முடிஞ்சது, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஹரியை போய் கூப்பிட போயிடுவாங்க. ஹரி வந்ததும் அவன் வந்து ஸ்கூலில் ஆல்ரெடி லஞ்சு சாப்பிட்டு வந்துடுவான். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பேன், அப்படின்னா தான் கொஞ்சம் நமக்கும் திருப்தியாக இருக்கும் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஸ்கூலில் என்ன சாப்பிட்டான் எப்படி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வந்ததும் அவனுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுருவேன். ஹரியோடு சேர்த்து நான் ஆதிரனுக்கும் ஊட்டி விட்டுருவேன். ஸோ இப்படி தான் எங்களுக்கு அன்றைக்கி வந்து காலையிலேருந்து மதியம் வர போச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா வீடியோ எடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெருசாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட முடிச்சிட்டேன் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை விட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட ஒரு வீடியோ வரேன். தேங்க்யூ.